மேக்ஸ் கிங் யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இந்த யூடியூப் சேனலானது பள்ளி சிறுவர்கள் முதல் அரசு போட்டித் தேர்வுகளுக்காக தயார் செய்து கொண்டிருக்கும் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் உபயோகப்படும் தளமாக இது இருக்கும் என்று அறிமுக வீடியோவில் கூறியிருந்தேன். அதுபோல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா கூட்டல். சரியா? இப்போ என்ன சார் கூட்டல்லாம் கற்றுக்கணுமா, அதெல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளையிலே படிச்சிட்டோமே அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கடுத்து யோசிக்கலாம். 1 + 1 இதோட வேல்யூ என்ன? நான் எழுதுகிறப்பயே நீங்கள் சொல்லியிருப்பீங்க 2. ஓகேவா? சரி, இது -1 + 1 இதோட வேல்யூ என்ன? இந்த இடத்துல கொஞ்சம் நமக்கு யோசிக்க தோணும். என்ன அப்படின்னா இங்கே மைனஸ்னு ஏதோ ஒன்று புதுசாக வருதே. ஓகே, நீங்கள் ஏற்கனவே லோயர் கிளாஸில் நல்லா படிச்சிருந்தீங்க, இல்லாட்ட படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும் இதனோட ஆன்சர் என்னது 0 அப்படின்னு. ஒரு சிலர் இதுக்கு 2 இருக்கலாமா, இல்லாட்ட -2 வரலாமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க. இந்த குழப்பங்களுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம இந்த அடிப்படை விதிகள் தெரியாமல் இருக்கிறது தான். சரியா? இப்போ நம்ம இந்த முழுக்களில் கூட்டலுக்கான அடிப்படை விதி அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம். ஒரே குறி இருந்தால் கூட்டணும். ரூல்ஸ் ஃபார் அடிஷன் ஆஃப் இன்டிஜர். இஃப் த சைன்ஸ் ஆர் சேம் ஆட் த நம்பர்ஸ். அதாவது குறி ஒன்று போல் இருந்துச்சுன்னா கூட்டுங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். ரெண்டாவது, வெவ்வேறு குறி இருந்தால் கழிக்க வேண்டும். இஃப் த சைன்ஸ் ஆர் டிஃபரண்ட் சப்ட்ராக்ட் த நம்பர்ஸ். சரியா? அதாவது ஒரே குறி இருந்தால் கூட்டணும், வேறு குறி இருந்தால் கழிக்கணும். இங்கிலீஷ் மீடியம் கவனிச்சுக்கோங்க. சேம் சைன் இருந்தால் ஆட் பண்ணணும், டிஃபரண்ட் சைன் இருந்தால் சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகே, தேர்ட் ரூல் என்ன பண்ணணும்னு பாருங்கள். பெரிய எண்ணின் குறியை விடைக்கு முன் சேர்க்க வேண்டும். அட்டாச் த சைன் த லார்ஜர் நம்பர் டு த ரிசல்ட். ஓகேவா? இப்போ இங்கே என்ன செய்ய போகிறோன்னா, அந்த லார்ஜர் நம்பர் மிகப்பெரிய நம்பர் என்னவோ அதுக்கு முன்னாடி என்ன சைன் இருந்துச்சோ அதான் ஆன்சருக்கு முன்னாடி, அந்த ரிசல்ட்டுக்கு முன்னாடி என்ன செய்யணும், அட்டாச் பண்ணணும். ஓகேவா? இந்த ரூல்ஸ் புரியும்னு நினைக்கிறேன். நம்ம சின்ன எக்ஸாம்பிளுக்கு போயிடலாம். பாருங்கள். எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் 2 + 3. இந்த 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணால் என்ன வரும்? ஆன்சர் என்னது? 5. எப்படி போட்டோம்? ஏற்கனவே சின்ன பிள்ளையிலேருந்து நாங்கள் படிச்சிருக்கோம் சார், அதனால் போட்டுருவோம். அப்படி டைரெக்டாக போடாதீங்க, கொஞ்சம் யோசிங்க. இங்கே 2ன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்குறாங்க, இங்கே 3ன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ இந்த 2வோட சைன் என்ன, குறியீடு என்ன? முன்னாடி எதுவுமே கொடுக்கலையே சார் அப்படின்னா, முன்னாடி எந்த சைனுமே உங்களுக்கு இங்கே இல்லை அப்படின்னா, இங்கே ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? சரி, 3க்கு முன்னாடியும் பாருங்கள் எந்த சைனும் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல என்ன இருக்குன்னு அர்த்தம்? ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ இங்கேயும் நமக்கு ப்ளஸ் சைனு, இங்கேயும் ப்ளஸ் சைன். அப்போ ஒரே குறியீடு இருந்தால், சேம் சைன் இருந்தால் என்ன செய்யணும்? அந்த 2 நம்பர்ஸையும் ஆட் பண்ணணும். ஓகே, அப்போ இந்த 2வையும் 3 ஆட் பண்ணால் என்னது? 5. ஓகே, நீங்கள் செஞ்சது கரெக்ட். அடுத்து 3வது ரூல் ஒன்று இருக்கே. என்ன ரூல்? லார்ஜஸ்ட் நம்பர், அதாவது பெரிய எண்ணின் குறியை அங்கே அப்ளை பண்ணணும். இங்கே பெரிய நம்பர் எது? 2ஆ 3ஆ? 3 தான் பெரிய நம்பர். அப்போ இந்த பெரிய நம்பருக்கு முன்னாடி என்ன குறியீடு இருக்குது? ப்ளஸ் இருக்குது. அப்போ இங்கே ப்ளஸ் போடணும். ஓகேவா? அப்போ ஆன்சர் என்னது? +5. இப்போ இந்த இடத்துல நம்ம ப்ளஸ் போட்டாலும் ஒன்று தான், போடாட்டிலும் ஒன்று. டைரெக்டாக என்ன செஞ்சுக்கலாம்? 5 எழுதிக்கலாம். ஓகே, செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். 2 - 3. ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே 2ன்னு ஒரு நம்பர், 3ன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த 2க்கு முன்னாடி என்ன இருக்குது? எதுவுமே இல்லைன்னா ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். இந்த 3க்கு முன்னாடி என்ன சைன் இருக்குது? மைனஸ் சைன் இருக்குது. சரியா? அப்போ டிஃப்ரெண்ட் சைன், வேறு குறியீடு. வேறு குறியீடு இருந்தால் என்ன செய்யணும்? கழிக்கணும். அப்போ இந்த 3லேருந்து 2வை சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 3லேருந்து 2 போச்சுன்னா என்னது? 1. 3 - 2 1. ஓகேவா? அடுத்து தேர்ட் ரூல், 3வது விதி என்ன சொல்லுது? பெரிய எண் எதுன்னு பார்க்கணும். இந்த 2 3 இதில் எது பெரிய எண் அப்படின்னா 3 தான். அப்போ இந்த 3க்கு முன்னாடி என்ன சைன் இருக்குன்னு பாருங்கள்? மைனஸ் சைன் இருக்குது. அப்போ இதை ரிசல்ட்டு முன்னாடி அப்ளை பண்ணணும். அப்போ இங்கே என்ன வரும்? -1ன்னு வரும். என்னது? -1. ஓகே, தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். -2 + 3ன்னு இருக்குது. அப்போ நல்லா கவனித்து பாருங்கள். இந்த 2க்கு முன்னாடி மைனஸ் சைன் இருக்குது, 3க்கு முன்னாடி ப்ளஸ் சைன் இருக்குது. டிஃப்ரெண்ட் சைன், வேறு குறியீடு. அப்போ வேறு குறியீடு இருந்தால் என்ன செய்யணும்?
டிஃப்ரெண்ட் சைன் இருந்தால் என்ன செய்யணும்? ஓகே, சூப்பர், வெரி குட். அப்போ வேறு குறியீடு இருந்தால் கழிக்கணும். அப்போ இந்த 3ங்கிற நம்பர்லேருந்து 2ங்கிற நம்பரை கழிச்சா சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன வரும்? 1 வரும். ஓகே, தேர்ட் ரூல் என்ன? கிரேட்டஸ்ட் நம்பர் சைனுக்கு முன்னாடி என்ன இருக்கோ, கிரேட்டஸ்ட் நம்பருக்கு முன்னாடி என்ன சைன் இருக்கோ அதை இங்கே அப்ளை பண்ணணும். அப்போ இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ் இருக்குது. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன? +1. ஓகே, 4th கொஸ்டின் போகலாம். 4th கொஸ்டின் பாருங்கள். 2க்கு முன்னாடி என்ன இருக்குது? மைனஸ் சைன். 3க்கு முன்னாடி என்ன இருக்குது? மைனஸ் சைன். அப்போ ஒரே குறியீடு வந்திருக்கு. அப்போ ஒரே குறியீடு இருந்தால் என்ன செய்யணும்? கூட்டணும், ஆட் பண்ணணும். அப்போ 3 + 2 என்னது? 3 + 2 5. 3 + 2 5. ஓகேவா? இப்போ இந்த 5 முன்னாடி என்ன சைன் வரும்? என்ன குறியீடு வரும்? கொஞ்சம் நல்லா பாருங்கள். ஒரே குறியீடு இருந்தால் கூட்டணும்னு சொன்னோம். நல்லா கவனிங்க, இந்த 3 ரூல்ஸை மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது ஒரே குறியீடு இருந்தால் கூட்டணும். சேம் சைன்னா ஆட் பண்ணணும். ரெண்டாவது, வெவ்வேறு குறி இருந்தால் கழிக்கணும். டிஃப்ரெண்ட் சைன் இருந்தால் சப்ட்ராக்ட் பண்ணணும். அடுத்து, இதுதான் முக்கியமான பாயிண்ட், அப்படியே விட்டுறக்கூடாது. பெரிய எண்ணின் குறியை விடைக்கு முன் சேர்க்க வேண்டும். அட்டாச் த சைன் லார்ஜர் நம்பர் டு த ரிசல்ட். ஓகே, அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வருதோ, நல்லா கவனிங்க, என்ன ஆன்சர் வந்துச்சுங்க? 5 வந்துச்சு. அப்போ இங்கே கிரேட்டஸ்ட் நம்பர் எது? 2ஆ 3ஆ? 3. அப்போ 3க்கு முன்னாடி என்ன சைன் இருக்குது? மைனஸ் இருக்குது. அப்போ என்ன போடணும்? மைனஸ் போடணும். ஓகேவா? அப்போ ஃபைனல் ஆன்சர் இஸ் -5. ஓகே, அதுக்கடுத்து உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு ஒரு ஒர்க் ஷீட் கொடுத்துருக்குறேன். இந்த ஒர்க் ஷீட்டை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு 2 or 3 கொஸ்டின்ஸ் மட்டும் பார்க்கலாம். ரிமைனிங் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். இங்கே +5, இங்கே -17. டிஃபரண்ட் சைன், வேறு குறியீடு. வேறு குறியீடுனா என்ன செய்யணும்? கழிக்கணும். கழிச்சா என்ன ஆன்சர் வரும் பாருங்கள். 17லேருந்து 5 போச்சு அப்படின்னா 12 வரும். என்ன வரும்? 12 வரும். அப்போ கிரேட்டஸ்ட் நம்பர் சைன் என்னென்னு பார்க்கணும். தேர்ட் ரூல் என்னது? கிரேட்டஸ்ட் நம்பர் சைனை அப்ளை பண்ணணும். பெரிய எண்ணின் குறியை அப்ளை பண்ணணும். இங்கே என்ன இருக்குது? மைனஸ். அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? இதுக்கு -12 வரும். சரியா? -12. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். இதுவும் டிஃப்ரெண்ட் சைன். இங்கே +3 -7. வேறு குறியீடு. அப்போ கழிக்கணும். அப்போ 7லேருந்து 3 போச்சுன்னா என்னது? 7லேருந்து 3 போச்சுன்னா என்ன வரும்? 4. சரியா? அடுத்து தேர்ட் ரூல் என்ன? கிரேட்டஸ்ட் நம்பர் சைனாக அப்ளை பண்ணணும். பெரிய எண்ணின் குறி இங்கே மைனஸ். அப்போ -4. ஓகே, அடுத்து கொஸ்டின் நம்பர் 10 பாருங்கள். 10ல் பாருங்கள். -6 -13. ஒரே குறியீடு. அப்போ ஒரே குறியீடு இருந்தால் நம்ம என்ன செய்யணும்னா கூட்டணும், சம் பண்ணணும். அப்போ 13 + 6 என்ன வரும்? 13 + 6 19. ஓகேவா? இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு நம்ம என்ன செய்யணும்னா கிரேட்டஸ்ட் நம்பர் சைனை அப்ளை பண்ணணும். இல்லை கிரேட்டஸ்ட் நம்பர் எது? 13. 13ஓட சைன் மைனஸ். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 13 பாருங்கள். இது எப்படி இருக்குது? 9, 4 அப்படிங்கிற 2 நம்பர் இருக்குது. இந்த 2 நம்பரில் 9ஓட சைன் மைனஸ், 4ஓட சைன் ப்ளஸ். அப்போ டிஃப்ரெண்ட் சைன், வேறு குறியீடு. அப்போ வேறு குறியீடு இருந்தால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன வரும்? 9 - 4 5. 9 - 4 5. தேர்ட் ரூல் என்ன சொல்லுது? கிரேட்டஸ்ட் நம்பர் சைனை அப்ளை பண்ணணும். இங்கே கிரேட்டஸ்ட் நம்பர் சைன் மைனஸ் இருக்குது. அப்போ -5. ஓகேவா? அப்போ இதே மாதிரி ஒரு 20 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நீங்கள் ஃப்ரீ டைமில் சால்வ் பண்ணுங்கள். கொஸ்டின் நம்பர் 5க்கும் 15 இந்த 2 கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் சால்வ் பண்ணி உடனே கமெண்ட்ஸில் உங்கள் ஆன்சரை போடுங்க. யார் ஃபஸ்ட்டு கமெண்ட்ஸில் ஆன்சர் போடுறீங்கன்னு பார்ப்போம். ஓகே, இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இதே மாதிரி ஃபண்டமெண்டல் வீடியோஸ் மேக்ஸில் வந்து உங்களுக்கு போட்டுகிட்டே இருப்பேன். இன்றைக்கி நம்ம பார்த்த டாபிக் என்னென்னா அடிஷன் ஆஃப் இன்டிஜரில் அடிஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு சப்ட்ராக்ஷன், இன்டிஜரில் எப்படி சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதை நீங்களாம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா லோயர் கிளாஸ் பசங்க மேக்ஸ் நல்லா போடுவீங்க. நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் எதுவும் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு பேசிக் கற்றுக்கிறத விட இப்படி டைம் கிடைக்கிறப்ப நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் அனைவருக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். இதை கண்டினியூவாக உங்களுக்கு இந்த பயன் வேணும் அப்படின்னா நம்ம மேக்ஸ் கிங் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள்.
ஓகே, தேங்க்யூ.